நம்ம தமிழ் சினிமா எப்பயுமே புதுமையான முயற்சிகளை வரவேற்கக்கூடிய ஒரு களமா தான் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட தமிழ் சினிமால ஒரு சில நடிகர்கள் தான் ஹீரோங்கிற பின்பத்தை உடைச்சிட்டு வில்லன் கதாபாத்திரத்துல வர்றவங்கள பாராட்டியே தான் ஆகணும். பல முன்னணி ஹீரோக்கள் அவங்களோட நடிப்பு திறமைய வில்லன் அவதாரத்திலையும் நிரூபிச்சிருக்காங்க. பொதுவாகவே ஒரு நடிகர் ஹீரோ அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சுட்டா அவங்க வேற கேரக்டர் பண்றதுக்கு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ கேரக்டர் விட்டுட்டு வேற கேரக்டர் பண்ணா ஹீரோ அப்படிங்கிற இமேஜ் குறைஞ்சு போயிருன்றனால நிறைய ஹீரோக்கள் இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. ஆனாலும் ஒரு சில பேர் தைரியமா தன்னம்பிக்கையோட தான் ஹீரோ அப்படின்றத தாண்டி நான் ஒரு கலைஞன் அப்படின்றத மனசுக்குள்ள வச்சுட்டு ஹீரோவா பல படங்கள்ல மிரட்டிட்டு அதே நேரத்துல வில்லனாவும் ஒரு சில படங்கள்ல நடிச்ச ஒரு முக்கியமான ஒரு சில நடிகர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் நண்பர்களே. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற நம்ம வீடியோஸை தவறாம பார்க்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது 90ஸ்ல காதல் நாயகனா வலம் வந்த அரவிந்த் சாமி அவர்கள் அந்த காலகட்டத்துல ஹீரோவா நடிச்சு பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா 20s ஆரம்ப காலகட்டங்கள்ல பிசினஸ்க்காக ஒரு பெரிய கேப் எடுத்த அரவிந்த் சாமி அவர்கள் 2015 வெளியான தனி ஒருவன் திரைப்படத்துல சித்தார்த்த அபிமன்யுன்ற கேரக்டர்ல அரவிந்த் சாமி வெளிப்படுத்தின வில்லத்தனம் வேற லெவல்ல பயங்கரமா இருக்கும். ரத்தம் தெரிக்கிற காட்சி, வன்முறை, அடிதடின்னு இந்த மாதிரி பண்ற வில்லனா இல்லாம ஒரு புத்திசாலித்தனமான வில்லனா வந்து பாக்குற எல்லாரையும் மிரட்டி விட்டு போயிருப்பாரு அரவிந்த் சாமி அவர்கள். அந்த சித்தார்த்த அபிமன்யு அப்படின்ற கேரக்டரோட வடிவமைப்பு, டயலாக் டெலிவரி, அப்புறம் நம்ம அரவிந்த் சாமி அவர்களோட நிதானமான நடிப்பு, இது எல்லாமே சேர்ந்து அந்த கதாபாத்திரத்துக்கும் கதைக்கும் ஒரு பயங்கரமான பலத்தை சேர்த்தது மட்டும் இல்லாம இந்த சித்தார்த்த அபிமன்யு அப்படின்ற கேரக்டர் அவ்வளவு ஈஸியா மக்கள் யாரும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு இம்பாக்டை அந்த கேரக்டர் கொடுத்துட்டு போயிருச்சு. இதுக்கப்புறமா 2017 வந்த போகன் திரைப்படத்துல ஒரு வித்தியாசமான வில்லன் கேரக்டர்ல ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்குள்ள போற கூடு விட்டு கூடு பாயிர மேஜிக்கோட வந்து ஒரு பயங்கரமான வில்லத்தனத்தை கொடுத்திருப்பாரு. இதுக்கப்புறமா 2018 வந்த செக்கச்சிவந்த வானம்ல கூட ஒரு சிறப்பான வில்லத்தனத்தை பண்ணிட்டு போயிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள். ஆரம்ப காலகட்டத்துல சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிச்சுட்டு வந்த நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் 2010 வெளியான தென்மேற்கு பருவ காற்று மூலமா ஹீரோவா அவதாரம் எடுத்தாரு. இதுக்கப்புறமா 2012 வெளியான சுந்தரபாண்டியன் படத்துல ஜெகன்ற கதாபாத்திரத்துல வந்து ஒரு நண்பனா இருந்து துரோகியா மாறுற வில்லனா வந்து அசத்திருப்பாரு. இதுக்கப்புறமா 2017 விக்ரம் வேதா திரைப்படத்துல ஒரு தாதா கேரக்டர்ல ஒரு தத்துவார்த்தமான அதே சமயம் சாமர்த்தியமான வில்லனா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல இவரோட வில்லத்தனமான நடிப்பு பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா 2019 பேட்ட திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வில்லனா ஒரு மிரட்டலான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அடுத்ததா 2021 மாஸ்டர் திரைப்படத்துல பவானின்ற கொடூரமான வில்லன் கேரக்டர்ல ஒரு சைக்கோ தரமான அதே சமயத்துல அராஜகம் பண்ற வில்லனா நடிச்சு எல்லாரையும் மிரட்டி விட்டுருப்பாரு. இந்த படத்துல அவரோட பாடி லாங்குவேஜ், தோற்றம், டயலாக் டெலிவரின்னு இது எல்லாமே அந்த பவானின்ற கேரக்டருக்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொடுத்துருக்கும். இந்த திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைகிறதுக்கு விஜய் சார் எவ்வளவு முக்கியமான காரணமோ அதே அளவுக்கு இந்த பவானின்ற கதாபாத்திரத்துல நடிச்ச நம்ம விஜய் சேதுபதி அவர்களும் ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு அடுத்ததா 2022 வெளியான விக்ரம் திரைப்படத்துல சந்தானம்ன்ற கேரக்டர்ல போதைப் பொருள் கடத்துற எதுக்கும் துணிஞ்ச வில்லனா நடிச்சு அசத்திருப்பாரு. நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோவா பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் வில்லன் கதாபாத்திரங்கள்ல அவர் காட்டின பன்முகத்தன்மை ரொம்பவே தனித்துவமானது. வழக்கமான வில்லனுக்குரிய தோற்றத்தை உடைச்சு ஒரு விதமான இயல்பு தன்மையோட அதே சமயம் கொடூரமான மனநிலையோட அவர் வெளிப்படுத்துற வில்லத்தனம் ரசிகர்களை பெரிய அளவுல ஈர்த்துச்சு. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறது இயக்குனரா இருந்து அதுக்கப்புறமா நடிகரா மாறின எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். ஹீரோ கேரக்டர்ல நடிச்சு ஒரு சில வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் அவரோட இந்த அசுரத்தனமான வளர்ச்சிக்கு வில்லன் கேரக்டர் தான் முக்கியமான காரணம். 2017 வெளியான மெர்சல் திரைப்படத்துல ஒரு மிரட்டலான அதே சமயம் சாதுரியமான வில்லனா நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படம் மூலமா விஜய் சாருக்கு எவ்வளவு பாராட்டுகள் கிடைச்சோ அதே அளவுக்கு நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கும் கிடைச்சிச்சு. இதுக்கு அடுத்ததா 2021 வெளியான மாநாடு திரைப்படத்துல தனுஷ்கோடின்ற வில்லன் கேரக்டர்ல ஒரு வெறித்தனமான வில்லத்தனத்தை அவரோட அபாரமான நடிப்புல வெளிப்படுத்தியிருப்பாரு. இந்த ஒரு திரைப்படம் வெற்றி அடைகிறதுக்கு சிம்பு அவர்களோட கம்பேக் எவ்வளவு முக்கியமான காரணமோ அதே அளவுக்கு நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்களோட நடிப்பும் ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு அடுத்ததா 2022 வெளியான டான் திரைப்படத்துல ஒரு ஸ்ட்ரிக்டான அதே சமயம் நெகட்டிவ் ஷேட் கொண்ட காலேஜ் பிரின்சிபல் கேரக்டர்ல அவரோட குணச்சித்திரம் கலந்த வில்லத்தனத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு. இதுக்கப்புறமா 2023 வெளியான மார்க் ஆண்டனி திரைப்படத்துல 2 வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த கேரக்டர்ல வில்லனா நடிச்சு அவரோட வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போறது நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தான்.
90s அப்புறம் ஏர்லி 20s ஹீரோவா நடிச்சு பல வெற்றி படங்களை கொடுத்த நம்ம அர்ஜுன் அவர்கள் 2011 வெளியான மங்காத்தா திரைப்படத்துல நம்ம அஜித் அப்புறம் அர்ஜுன் சார் சேர்ந்து வில்லன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு நெகட்டிவ் ஷேட்ல நடிச்சு அசத்திருப்பாங்க. இந்த ஒரு திரைப்படத்துல யார் ஹீரோ யார் வில்லன்னு தெரியாம ஆடியன்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸா இருந்தப்போ நாங்க 2 பேருமே ஹீரோவும் இல்ல வில்லனும் இல்லன்னு ஒரு முக்கியமான ட்விஸ்ட எண்டிங்ல ரிவீல் பண்ணிருப்பாங்க. இதுக்கு அடுத்ததான் 2018 வெளியான இரும்பு திரைப்படத்துல ஒரு சைபர் அக்யூஸ்டா ஒரு புத்திசாலித்தனமான வில்லன் கேரக்டர்ல அவரோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல நம்ம 5ஆவதா பார்க்க போறது நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள். 80s அப்புறம் 90s காலகட்டத்துல ஒரு மாஸ் ஹீரோவா வள வந்துட்டு இருந்த நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் ஒரு சில திரைப்படங்கள்ல வில்லன் கேரக்டர்லயும் ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸா கொடுத்திருக்காரு. 2015 வெளியான அநேகன் திரைப்படத்துல அவரோட தனித்துவமான பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி இதெல்லாம் வச்சு ஒரு வித்தியாசமான வில்லத்தனத்தை பண்ணியிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல நம்ம 6ஆவதா பார்க்க போறது ஒரு சில படங்கள்ல ஹீரோவாவும் பல படங்கள்ல சைடு கேரக்டர்ஸ்ல நடிச்ச நம்ம பிரசன்னா அவர்கள். 2008 வெளியான 5வது திரைப்படத்துல நண்பனா இருந்து சைக்கோ வில்லனா மாறுற கேரக்டர்ல நடிச்சு பாக்குற எல்லாரையும் வியப்புல ஆழ்த்திருப்பாரு. இந்த லிஸ்ட்ல நம்ம 7ஆவதா பார்க்க போறது மலையாளத்துல முன்னணி நடிகராக இருக்கிற பிருத்திவிராஜ் அவர்கள் தமிழ்லையும் சில படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஹீரோவா ஒரு சில வெற்றி படங்களை கொடுத்த பிருத்திவிராஜ் அவர்கள் 2005 வெளியான கனா கண்டேன் திரைப்படத்துல ஒரு பணக்கார தந்திரமான வில்லன் கேரக்டர்ல நடிச்சு அசத்திருப்பாரு. அதுக்கப்புறமா 2014 வெளியான காவிய தலைவன் திரைப்படத்திலையும் வில்லன் கேரக்டர்ல நடிச்சு அவரோட வில்லத்தனமான நடிப்பை நிரூபிச்சிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல நம்ம 8ஆவதா பார்க்க போறது முழுக்க முழுக்க ஹீரோ கேரக்டர்ல மட்டுமே நடிச்சிட்டு வந்த நம்ம ஜெயம் ரவி அவர்கள் ஆதி பகவான் திரைப்படம் மூலமா ஒரு டியூவல் கேரக்டர்ல ஹீரோவாவும் வில்லனாவும் பண்ணி அசத்திருப்பாரு. இதுக்கப்புறமா சிவகார்த்திகேயனோட 25வது படமான பராசக்தி படத்திலையும் ஜெயம் ரவி அவர்கள் வில்லனா நடிக்கிறதா ஒரு சில தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த லிஸ்ட்ல 9ஆவதா பார்க்க போறது மலையாளத்துல முன்னணி நடிகராக இருக்கிற உன்னி முகுந்தன் அவர்கள் 2024 வெளியான கருடன் திரைப்படத்துல ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் கேரக்டர்ல நடிச்சு அவரோட அசுரத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல 10ஆவதா பார்க்க போறது ஒரு சில படங்கள்ல ஹீரோவாவும் குணச்சித்திர நடிகராகவும் நடிச்ச பாபி சிம்ஹா 2014 வெளியான ஜிகிர்தண்டா திரைப்படத்துல சேது அப்படிங்கிற பயங்கரமான ரவுடி கேரக்டர்ல நடிச்சு அவரோட அசுரத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. இந்த திரைப்படத்துக்காக அவர் தேசிய விருதும் வாங்கியிருக்காரு. 20s காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த வில்லன் கேரக்டர்ஸ்லாம் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு. வில்லன் அப்படின்னா கெட்டவனா சும்மா சண்டை போட்டுட்டு ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு ஒரு பின்னணி, ஒரு நோக்கம், ஒரு உளவியல் பார்வைன்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் வில்லன் கேரக்டர்ஸ்க்கும் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி வில்லன் கேரக்டர்லாம் ஒரு நடிகரோட நடிப்பு திறமையை முழுசா வெளிப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சிருந்துச்சு. என்னதான் பெரிய ஹீரோவாகவும் ஹீரோ கேரக்டராகவும் இருந்தாலும் ஒரு வலிமையான வில்லன் இருந்தா மட்டும்தான் அந்த ஹீரோ கேரக்டர் முழுமையடையும். ஒரு பிரபலமான ஹீரோவே ஒரு படத்துல வில்லனா நடிக்கும்போது அந்த படத்து மேல இருக்க எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகரிக்கும். இப்ப நான் சொன்ன அந்த 10 நடிகர்களுமே அவங்க ஹீரோ அப்படின்ற பின்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு தைரியமா துணிச்சலா வில்லன் கேரக்டர்ஸ்ல நடிச்சு அதுல வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. இதுதான் தமிழ் சினிமாவோட வளர்ச்சி பாதைக்கு ஒரு முக்கியமான அங்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நான் இப்ப சொன்ன அந்த 10 நடிகர்கள்ல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச நடிகர் யாருன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.